ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நாளை நடைபெற உள்ளதால் வாக்குச்சாவடி மையங்களை ஏற்பாடு செய்யும் பணியில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் தங்கமணி தரும் கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம். டாக்டர் ராதாகிருஷ்ணா நகர் என்று சொல்லக்கூடிய ஆர்கே நகரின் இடைத்தேர்தல் நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடும் மிக முக்கியமான வேட்பாளர்களாக இருப்பவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜெயலலிதா முக்கிய வேட்பாளர். அடுத்தபடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சி மகேந்திரன் மற்றும் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி ஆகியோர் முக்கிய வேட்பாளராக இருக்கின்றனர். மேலும் சில சுயேட்சைகளும் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் நாளை காலை 8 மணி முதல் இந்த வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. அதற்கான ஏற்பாடுகளை தற்போது தேர்தல் ஆணையம் செய்திருக்கின்றது. அதாவது இறுதிக்கட்ட தீவிர ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருக்கிறது. வாக்குச்சாவடிகளில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு தற்போது பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. நுண் பார்வையாளர்களுக்கும் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. நாளை காலை 8 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு தொடங்குகிறது. எனவே அதற்கான ஏற்பாடுகள் தற்போது தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. முதலமைச்சர் ஜெயலலிதாவை பொறுத்தவரையில் இது மிக முக்கியமான தேர்தலாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் சொத்து வழக்கில் சிறை சென்று வந்த பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மீண்டும் அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இல்லை. எனவே அவர் முதலமைச்சராக தொடர வேண்டுமென்றால் 6 மாத காலத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட வேண்டும். எனவே அதற்கான தேர்தலாகத்தான் இந்த இடைத்தேர்தல் இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த ஆர்கே நகர் தொகுதியில் முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டியிடுகின்றார். எனவே அவர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால்தான் முதலமைச்சராக தொடர முடியும். எனவே அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை பொறுத்தவரையில் இது முக்கியமான தேர்தலாக கருதப்படுகிறது. எனவே அதற்காகத்தான் இங்கு 50 பேர் கொண்ட குழுவை அவர்கள் திட்டமிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் இருந்து வெளியூரில் இருந்தும் அதிமுக தொண்டர்கள் இங்கு வந்து பிரச்சாரத்தில் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். நாளை இந்த வாக்குப்பதிவு தொடங்க இருக்கிறது. இந்த தேர்தல் வெற்றி எப்படி அமையப் போகிறது, யார் வெற்றி பெறப் போகிறார்கள், ஆர்கே நகர் தொகுதி மக்கள் எந்த அளவுக்கு தங்களது வாக்குகளை செலுத்த இருக்கிறார்கள் என்பது நாளை தெரிய வரும். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் தங்கமணி.